வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முல்லை சரண் யூடியூப் சேனல். எப்படி எரியுன்னு பாருங்க. காஞ்ச என்னன்னு சொல்றது. வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது முல்லை சரண் யூடியூப் சேனல். இன்றைக்கு முதல் வீடியோ, புது வீடியோ யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி தரமான வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். அது இடத்துல இல்லை, அது ஒரு வேறு லொக்கேஷனில் வேறு ஒரு சிறப்பான வீடியோவாக இருக்கும். தரமான ஒரு வீடியோ உண்டு. அந்த வீடியோ கண்டினியூவாக பார்க்க போகிறீங்க. வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் நன்றிகள். அதுக்கு முதல், நேற்று ரம்புட்டான் சீசன் தொடங்கிட்டு நேற்று ரம்புட்டான் வேண்டி கொண்டு வந்தது. நல்ல ஒரு ரம்புட்டான் டெண்டு. அதை சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நல்லா கழுவி தான் இருக்குது. சூப்பரான ரம்புட்டான் சீசன் ஆரம்பிச்சிட்டு இனி ரோடு ஃபுல்லாகவே இங்கேருந்து யாழ்ப்பாணம் சரி, முல்லைத்தீவு சரி, பரந்தன் எல்லா இடமே ரம்புட்டானாக தான் இருக்கும். எல்லா வீட்டையும் ரம்புட்டான் தான் இருக்கும். ரம்புட்டான் சீசன் பெற தொடங்கிட்டு நானும் வேண்டி கொண்டு தான் நேற்று. அதான் இது இன்றைய வீடியோ. ஒரு வேறு தமிழில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன வீடியோ உண்டு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஓகே, ஆரம்பிப்போம். இவ்விடத்துல இல்லை, அந்த லொக்கேஷனில் போவோம். அதுக்கு போகிறக்கு முன்னுக்கு ரோட்டால் போக போகிறோம். இங்கேருந்து எங்களோட ஊரில் இருந்து புதுக்குடிப்புக்கு தான் போக போகிறோம். அந்த போகிற நேரம் ரோட்டில் நல்ல ஒரு வியூ கிடைக்கும். ஏன்னா இப்போ காலமாக ஏர்லியாக தான் போக போகிறோம். ஏர்லியாக போக அந்த ரோட் வியூவையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வாங்க போகலாம் வீடியோக்குள்ள. இனி சமைக்கக்கூடிய இடத்துக்கு, நல்ல ஒரு இடத்துக்கு போக போகிறோம். இடத்தை பார்க்குறவங்களுக்கு வாங்க, இதுக்குலாம் போக போகிறோம். பார்க்க காடு மாதிரி இருக்குது, ஆனால் கொஞ்சம் உள்ளே போட்டோம்னா நல்ல க்ளீனான இடம் தான். கொஞ்சம் க்ளீன் பண்ண தான் வேணும். இது கனகாலம் உள்ளே போயும் சூற முள் இருக்குது. இதில் பார்த்தா தெரியும், கொழி இருக்குது. கையிலையும் குத்திட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா ஓகே. ரைட், இது ஒரு பெரிய முந்திரி. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, காய் தெரியல. முந்திரி காய்கள் காய்ச்சிருக்கு, இன்னும் பழுக்க ஆரம்பிக்கலை. அதுக்கு கீழே தான் நாங்கள் இன்றைக்கு சமையல் செய்ய போகிறோம். கனகாலம் விட்டபடியால் ஃபுல்லாக பத்தை ஆகிட்டு உள்ளே போகத்தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் போயிட்டோம்டா ஓகே. இந்த இதில் பாருங்கள், சின்ன பழம் இருக்குது. சின்ன பழம் இல்லை, காய். முதலாதே ரத்த காவு வேண்டிட்டு ரத்தம் பெறுது, சூற முள்ளு குத்திட்டு. ரைட், ஓகே, வந்துட்டோம் இடத்துக்கு. பார்த்தாலே தெரியும், இதுதான் அந்த மரம். ஃபுல்லாக கொடியாக ஃபுல்லாக சூழ்ந்து இருக்கபடியால் ஃபுல்லாக இனலாகவும் நல்ல ஒரு இடமாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு கோய மாதிரி தான் கிடக்கு.
இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் சுற்றி வர இவ்வளோத்தெல்லாம் சமைக்க போகிறோம். ஒரு இதை க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இது துப்புராக்கி போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஞ்சலாக கிடக்கு. இதில் நெருப்பை பிடிச்சிங்கன்னா எல்லா இடமே பற்றி எரிஞ்சிடும். அதனால் ஒரு இடத்த மட்டும் நாங்கள் ஹீட் செய்வோம், துப்புராக்குவோம். என்ன இந்த ஏரியா ஒரு சின்ன ஏரியாவை துப்புராக்கினோம்னா காணும். எங்களுக்கு சமைக்கிற ஒரு இடம்டா காணும். ஏன்னா திருப்பியும் இங்கே மேலேருந்து கொட்டிக்கொண்டே இருக்கும், முந்திரிலேருந்து வந்துகொண்டே இருக்கும் இலைகள். அப்போ அதால் நம்ம சமைக்கக்கூடிய ஏரியாவை மட்டும் துப்புராக்கு செய்ய போட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இவ்வளோ கஞ்சல் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே இதுக்கான நாங்கள் வரவும் இல்லை. அதால் ஃபுல்லாக கஞ்சலாகவே கிடக்குது. நாங்கள் வந்து துப்புராக்கி இப்போ நிறைய மாதம் வரும்னு நினைக்கிறேன். திடீர்னு இப்படி தோணுனா போல் இந்த இடம் நல்லா இருக்கும்ண்டு, வெயிலும் இருக்காது, லொக்கேஷனாகவும் நல்லா இருக்கும்ன்றதுக்காண்டி தான் இங்கே ஓடி வந்துடுறாங்க. இன்றைக்கி என்ன மாதிரி வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் இருக்க போகுது. அதாவது வேட்டைக்கறிண்டா காட்டுக்கு போய் வேட்டையாடி சமைச்சி சாப்பிட்ற தான் வேட்டைக்கறி. சும்மா சொல்ல போனேன். ஆனால் அதுக்கு என்ன செய்வாங்கன்னா நார்மலான பொருட்கள் போட்டு தான் நான் சமைச்சு சாப்பிட்றது. நார்மலான பொருட்கள்ண்டா குறைஞ்சது கொச்சிக்காய், உப்பு, மற்ற தேசி புளி, மற்றது உள்ளி கொண்டு போனால் உள்ளி, அவ்வளோதான். அவ்வளோ நார்மலாக போட்டு. ஆனால் அந்த காட்டில் இருந்து சாப்பிடைக்க அதோட ஃபீலே தனி ஃபீலாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த ஏரியா, அதுக்காண்டி தான் இந்த காட்டுக்குள்ளே வந்து காட்டுன்னு சொல்லையில் இது எங்களுடைய காணியில் பின்பக்கம் இருக்கிற முந்திரி தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு இந்த துப்புராகி சமைச்சு சாப்பிடுவோம்ட்டு ஒரு ரெடி பண்ணியிருக்கோம். சமைக்க போகிறது நான் இல்லை, அதுக்கு எக்ஸ்பர்ட் ஆன ஒரு ஆள் இருக்கிறார். முந்தி பார்த்தீங்கன்னா வேட்டைக்கு போய் சமைச்சு சாப்பிட்டு அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது. அவரான இப்போ இன்றைக்கி சமைச்சு காட்ட போகிறேன் சமைச்சு தரப்போகிறேன் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுக்காண்டி தான் பரபரண்டு இவ்வளோ துப்புராக்க வேண்டிய கிடக்கு. இல்லாட்டி நாங்கள் இங்கே வாரதும் இல்லை. நிறைய நான் வந்து வாரம் நாங்கள் முந்திரி பழத்தா வந்து முந்திரி கறிக்கொட்டை எடுத்துகிட்டு போகிறக்கு. நல்ல முந்திரி பழம் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. போக போக டேஸ்ட் குறைஞ்சிட்டு, என்ன காரணம் மட்டும் தெரியலை. ஆனால் நல்ல இடமா நல்லா இருக்குது. அடிக்கிறப்ப வெயில் கூட, இப்போ வெயில் கூடைக்கு கூடுதலாக இருக்க நேரத்தில் இது அப்படி மேலே காட்டு பார்த்தா தெரியும். ஃபுல்லாக கூட மாதிரி ஃபுல்லாகவே இணல் சுந்துருக்கு. அதால் எங்களுக்கு வெக்கையோ தெரியாது, நல்ல செம்ம கூலாகவும் இருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி சமையல், இதெல்லாம் இன்றைக்கி சாப்பாடு. தரமான வீடியோவாக இருக்க போது உங்களுக்கும் இப்படி செய்து சாப்பிட விருப்பம் உண்டா செய்து சாப்பிடுங்க. நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஏன்னா ஒரு நாள் லீவ் எடுத்து இப்படி செய்து சாப்பிடுங்க. அதுவும் வீடுகளில் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இப்படியான இடங்களில் இருந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சமைச்சு சாப்பிட்ருப்பீங்க இப்படி ஃப்ரெண்ட்ஸோட, குடும்பத்தோட. ஓகே, வேட்டைக்கறின்ட்டு கறி தான். என்ன கறின்ட்டு சொல்லவும் இல்லை இன்னும். நான் வேட்டைக்கறின்ட்டு இன்னும் கறி சொல்லல. கறின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க குத்திட்டு எப்படி குத்திருக்குன்னு பாருங்க. இழந்த முள் அப்படித்தான். இப்போ இன்றைக்கி கறி என்ன கறின்னு பார்த்தீங்கன்னா கோழி இறைச்சி தான் இன்றைக்கி வேட்டைக்கறியாக செய்யப்படுறோம். ஆனால் காட்டு இறைச்சிக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் இப்போ வேட்டையாடி காட்டுக்கு போய் எல்லாம் செய்ய முடியாதுன்றபடியால் நாங்கள் என்ன செய்யப்படுறோம், இப்போ வித்தியாசத்துக்கு கோழியை வேட்டை இறைச்சியாக நினைச்சு வேட்டைக்கறி ஆச்சு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், ஃபன்னாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேட்டைக்கறி இல்லை, இதுக்குள்ளே கோழி இருக்குது. கோழியை உரிச்சு போட்டு கழுவி போட்டு உங்களுக்கு அடுத்ததில் காட்டுறேன் வாங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா வேட்டைக்கறி எக்ஸ்பர்ட் சொன்ன மாதிரி வந்துட்டார். அது வேறு யாரும் இல்லை, மாமா தான். இப்போ பார்த்தீங்கன்னா மாமா இறைச்சி வெட்ட ஆரம்பிச்சிட்டார். நாங்கள் அடுத்த வேலையை பார்ப்போம். அடுப்பில் செட் பண்ணி என்னென்ன சாமான் கொண்டு வந்துருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இப்போ மாமா இறைச்சி வெட்டுறார் பாருங்கள். எல்லாம் வேட்டைக்கறிக்கு தேவையான அளவு வட்டிக்கு முடிச்சுக்கிறார் போல். இன்னும் கிடக்கு வெட்டுறதுக்கு. நாங்கள் அதுக்கடையில் என்னென்ன சாமான் கொண்டு வந்துருக்கேன்னு காட்டுறேன். ஒரு தேசிக்காய், வெங்காயம் உண்டு, இதுக்குள்ளே உள்ளி இடித்து தந்துருக்கா மாமி. அடுத்தது தேங்காய் எண்ணெய் கொஞ்சம். இதுக்குள்ளே என்ன வெந்தயம், சீரகம் போல் இருக்குது.
சரியாக தெரியல. வாங்க செட் பண்ணுவோம் அடுப்பை. கல் ஏற்கனவே கொண்டு வந்து வச்சுருந்தேன் நான். இதில் செட் பண்ணுவாமா நடுவில்? ரைட். கொண்டு சின்ன பெருசாக இருக்கு போல். கொஞ்சம் விறகு எடுத்து செட் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே விறகாக தான் கிடக்கு, பார்த்து எடுப்போம். மாமா முறுக்கம் பிறகு வைக்கலாமா? முறுக்கமா முந்திரி பிறகு வைக்கலாண்ணா? எது வச்சாலும் எரியும். விறகு தேடி தெரிய தேவையில்லை, இங்கே கைக்க காலுக்கு ஃபுல்லாக விறகு தான். சும்மா நெருப்பை பற்ற வச்சா குபுண்டு எரியும். ஓகே, ஒரு சரி. இன்னைக்கு இறைச்சி வெட்டினா அடுத்த வேலைக்கு போயிடலாம். முடியுமா? முடியும். கிட்டத்தை பாருங்க எப்படி இருக்குண்டு. ஃபுல்லாகவே மரம் தான், ஒரு வெயில் கூட இல்லை, நல்ல ஒரு இடமா இருக்கு. இது ஃபுல்லாக முந்திரி தான். இது ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும் இது வெட்டி. இதுவும் ஃபுல்லாக நீட்டாக வந்திருந்தது. 4 மாதம் ஆச்சு வெட்டி நினைக்கிறேன். இந்த இதான் வெட்டினது. மக்களே, எல்லா சாமானும் காட்டினா முக்கியமான பொருள் ஒன்று காட்டையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயில் கொச்சிக்காய். இது சரியான காரமாக இருக்கும். கொச்சிக்காயும் கிடக்கு. கொச்சிக்காய் தான் முக்கியமான சாமானு. கொச்சிக்காய், மற்றது வெங்காயம், உள்ளி. மாமா கொச்சிக்காய் வெட்ட ஆரம்பிச்சிட்டார். கூடப்பட நிறையா இருக்குமா? கூடப்பட உரைக்காத மாமா? உடம்பு குறைவாக இருக்கும். பரவாயில்ல, நிறையா இருக்கும். நல்லா இருக்குமா? உடம்பு குறைவாக இருக்காது, கூடையாக இருக்கும்னு. இறைச்சியெல்லாம் கழுவியாச்சு. 1க்கு 2 தரம் எல்லாம் ரெடி. இன்னைக்கு கொச்சிக்காய் வெட்டினா வேலை முடிஞ்சு. அதுக்கடையில் அடுப்பும் எரிக்கணும். அடுப்பு எரிக்கிறதுக்கு நல்ல ஐட்டம் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். பன்னாடை வச்சா குபுண்டு எரியும் டக்குண்டு. பன்னாடை வச்சு செட் பண்ணுவோம். அடுத்து ஒரு வெங்காயம் என்ன வச்சுக்கலாமா? அதுவும் பட்டினா சரி. நான் அதுக்கடையில் நெருப்பை மூட்டி அடுப்பை ரெடி பண்ணுறேன். என்னவா? பெருஞ்சீரகம். ரைட், இந்த இருக்கு. இதுதான் கேட்குறேன் நினைக்கிறேன். பார்ப்போம். இதானே உள்ளியா? உள்ளி கடைசியாதான். இதுதான் உள்ளி எல்லாம் கிடக்கு. கடைசியாக தான் இது இறக்கையம்மா போடுறது. இது இறக்கைக்கு தான் இது போடுறதான். சரி, இதை வைப்போம். ஒரு தேசிக்காய் விடுறோம்மா. இதுக்கையும் கொஞ்சம் இறைச்சி எடுத்து வச்சிருக்கு. இதில் என்ன பிரச்சனைண்டா, நான் மட்டும் தான் சாப்பிட போகிறேன். ஏன்டா மாமா சாப்பிட மாட்டேறான். வெள்ளிக்கிழமையே மச்சம் சாப்பிடாம இருக்கிற ஆள். இப்போ இன்றைக்கு கோயில் உண்டு. எந்த கோயிலுக்கு மாமா? நாகம்பரான் கோயிலுக்கு. புதுக்குடி நாகம்பரான் கோயிலுக்கு தாண்டி
மாமண்டிக்கு மச்சன் சாப்பிடல எனக்காண்டி செய்து தர போகிறார். நெருப்பு பிடிக்குது. எல்லாம் கரணால் போட்டு காஞ்ச பிறகுகள் கடை எரிஞ்சு முடிக்கணும் போதும். ஆமாம், கூடிட்டா நான் மண் சட்டிலாம் சமைக்க போகிறோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹீட் நிற்கும். டக்குன்னு சூடு பிடிக்கத்தான் லேட் ஆகும், ஆனால் ஹீட் தானே எடுத்துக்க நிற்கும். அதனால் நெருப்பு கூடன்னு சொல்கிறேன் மாமா. ஒரு 2 எடுத்து வச்சுருவோம் படி. ஒரு வைக்கட்டாமா சட்டி தெரியட்டுமா? நெருப்பை பாருங்க, குபு பூண்டு எரியுது. ஆமாம், கொழுந்து விட்டு எரியுது. வெக்க இப்படி அடிக்குது. அடுத்த மாமா வெங்காயத்துக்கு வந்துட்டார். வெங்காயம் எதுவும் மாமா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயமா? சின்ன வெங்காயம்ண்ணே. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டில் நல்லா இருக்கும். இப்போ எல்லோரும் ஈஸிக்காண்டி பெரிய வெங்காயத்தையே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான முறை தான் இது. கொச்சிக்காய், வெங்காயம், மற்றது உள்ளி இடித்தது. உள்ளியும் என்னமா இடித்தது? இஞ்சியுமா இல்லை உள்ளி மட்டுமா? உள்ளி, இஞ்சி, கருவா எல்லாம் பாசத்துக்கு கருவா. சரியான போயா இருக்குண்ணா மாமா. விரவு சரியில்லை மாமா. கடம்பு வேணே. இப்போதான் எரிய ஸ்டார்ட் ஆகுது திருப்பி. தேங்காய் ஊற்றலாமாம்மா? தேங்காய் ஊற்றி தாளிக்கணும். இந்தாங்க தேங்காய். பூயா கிடக்குண்ணே. கொஞ்சம் நேரம் தான் பூயா இருக்கும். ரைட்டு, தேங்காய் ஊற்றிட்டார். அடுத்தவாம்மா பெருஞ்சீரகம், வெந்தயம் அந்த இருக்கு. கொதிக்கட்டுமா பாருங்க. கொஞ்ச நேரத்துலேயே சூடாயிட்டு. அதான் மண் சட்டியில் உள்ள நன்மை என்னண்டா ஹீட்டாக நேரம் எடுக்கும். ஆனால் ஹீட் ஆகிச்சுண்டா சூடு கர நேரம் நிற்கும். இந்தா எட்டுப்பும் கொழுந்து விட்டு இருக்குது நெருப்பு. நல்ல நெருப்பு. போடுறான். ஓகே போடுங்கோ. தாங்கோ. அகப்பை இல்லை, கரண்டி தான் கிடக்கு. தாங்க. இல்லை என்னவோ இது நாங்கள் இருந்து சமைக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேலெல்லாம் மரக்கஞ்சர்கள்லாம் இருக்குது. கீழே விழுந்து கொண்டே இருக்கும். அதான் ஒரு பிரச்சனை. மாமி அளவாக தான் வந்திருக்கேன் மாமி. போட்டாச்சு. ரைட், பெருஞ்சீரகம் வெந்தயம் போட்டாச்சு. உப்பு கொஞ்சம் உப்பா? ரைட், உப்பு நாங்கள் சொப்பில் வந்திருக்கோம். என்ன காணுமா மாமா? கொஞ்சம் போடுவோம். காண அடிக்கணே. வெங்காயம், பச்சை மிளகா, பச்சை மிளகாண்டே வருது. பச்சை மிளகா கூடுதலாக சமைக்கிறபடியால் இது கொச்சிக்காமாமா வதங்கைக்கு கொஞ்சம் வாசம் வருதுன்னு. நல்லா இருக்கு வாசம். நெட்டுப்பை பாருங்க, நெட்டுப்பு தான் இட்டிக்குது செம்மையா. இன்றைக்கு மாமாவும் சாப்பிட மாட்டார். நானும் இன்னொரு மருமோனும் வந்திருக்கார். மருமோனு தான் சாப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸும் தான் சாப்பிடணும். அது ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, மருமோன். மாமான்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை கூட மாமா இறைச்சி, மீன், மச்சம் சாப்பிடாம இருக்க மாட்டார். ஆனால் இப்போ புதுக்குடி இப்போ நாலம்புரம் கோயிலுக்கு விரதமாம் என்ன அங்கே கோயிலில் வேலைக்கு போகிறவரா, அதால் மச்சம் சாப்பிட மாட்டேன்டார். இதனா தெரியாது. அந்த வீடியோ எடுக்க திடீர்னு தான் எல்லாம் செய்துட்டு இங்கே வேறு தான் மாமா சொன்னார். இப்படி நான் மாமி ஒரு தடவை சாப்பிட மாட்டோம் இறைச்சி என்றார். கவலை தான். இன்னொரு நாளைக்கு வேண்டி கொடுப்பான் அவங்களுக்கு.
வதங்கி கொண்டிருக்கு. இதுகளுக்கு தூள் இது ஒன்றும் போடுற இல்லை. கருவேப்பிலை தான் எப்படியாமா? கருவேப்பிலை போட்டாட்டிங்கண்டா கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாசமாகவும் இதாகவும் இருக்கும். இறைச்சி போட போகிறேன் மாமா. அடுத்தது என்னவாமா? கறிக்கு ஏற்ற மாதிரி வெட்டிக்கலாம், ரோஸ் மாதிரி வெட்டிக்கலாம். கறிக்கு ஏற்ற மாதிரி வெட்டலையாம், ரோஸ் மாதிரி வெட்டிக்கலாம். கொஞ்சம் பெருசு பெருசாக வெட்டிக்கிறார். இது நாங்கள் சாப்பிட்றது, அதனால் பெருசு பெருசாக வெட்டிக்கிறார். தான் சாப்பிடாட்டிக்கும் எங்களுக்காண்டி சமைச்சுத்தாரு. காட்டுக்குள்ளேயும் மாமா இப்படி செய்ய சாப்பிடுவீங்க நீங்கள் முந்தி? ஜொக்கா ஜொக்கு வாளிக்கு இருக்கு. மேலேருந்து கஞ்சல் விழுந்துகிட்டே இருக்கணும் மாமா. ஃபுல்லாக பத்தையாக கிடக்கு. மாமா மாமா வயல் வேலை காவலுக்கு எல்லாம் போகிற வழியால் மாமாக்களுக்கு இது என்ன சொல்கிறது, எப்படியும் நோமல் பிரச்சனையா மாமா சொல்கிறது. சர்வசாதாரணம்னு சொல்லலாம். வேண்டாம், எப்பயும் அவங்க காட்டிலையும் வயல்லையும் இருந்தால் சமைச்சு சாப்பிட்றது. அப்போ இன்றைக்கி எங்களுக்கு இது புது ஒரு அனுபவம். ஒரு நாளும் இப்படி நாங்கள் சமைச்சு சாப்பிட்டதில்லை. இது எங்களுக்கு ஒரு அனுபவம், எனக்கு மருமகனுக்கு ஒரு பாடமும் ஒரு அனுபவமும். பாடத்தை விட மாமா அனுபவம் தான். கலர் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஒன்றுமே போடையில, தூளோ மஞ்சளோ ஒன்றுமே போடையில கலர் மாறிக்கொண்டு வருது. தெரியுதா? பார்த்தீங்கன்னா தெரியும். பேகிக்கும் கறி நல்லா பேகி கரண்டியால் கிண்ட வெளியில் விழுந்துடும். மாமா நோமலாக பின்னால் கிண்டி கொண்டிருக்கிறார். முடினா தான் அவனும் மாமா இப்படி பார்க்கணும், இங்கெல்லாம் பார்க்கணும். நான் பார்க்க மாட்டேன். நாங்களாம் பார்க்கணும். இன்றைக்கு உப்பு புளி காரம் எல்லாமே நாங்களாம் பார்க்கணும். காரம்னு காரத்துக்கு கொச்சிக்காய் தானே, கொச்சிக்காய் எல்லாம் போட்டுட்டார். இனிப்பா கூட்டியும் குறைக்கவும் இல்லாது. உப்பு புளி நாங்களாம் பார்க்கணும். கறி நல்லா அவிஞ்சு வந்திருக்கு பாருங்க. கருவேப்பிலை புறப்புறம் பாருங்க. கருவேப்பிலை ஆமா, கருவேப்பிலை இல்லையே, கொண்டு இல்லையே. காட்டில் கருவேப்பிலை புரிஞ்சுக்கலாம். காட்டலையா? பக்கத்துலயே இருக்கேன். கருவேப்பிலைக்கெல்லாம் போக தெரியலண்ணா, பக்கத்துலயே கிடக்கு. காட்டுக்குள்ளேயே கருவேப்பிலை பாத்தீங்களா? வீட்டில இருந்து கொண்டு தேவையில்ல, காட்டுக்குள்ளேயே பிடிங்கி அடுப்படியில சமைக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே கருவேப்பிலையும் கிடக்கு. உப்பு புளி காணுமா தான் இருந்தது, நல்லா தான் இருந்தது. பாப்போம். அம்மா கொதிக்குது. கறியில கலரே மாறிட்டு. கொஞ்சம் தாங்க, திருப்பி இருக்கான். டேஸ்ட் பார்ப்போம். டேஸ்ட் பார்க்குறேன்டே கறி முடிஞ்சிடும். உப்பு காணும், கரண்டி இல்லணும். என்னன்னு சொல்றது, செம்மையா தான் இருக்கு. சூப்பரா இருக்கு மாமா. போகணும். சமையலெல்லாம் முடிஞ்சு இனி சாப்பிட்றதான் வேலை. சாப்பிட்றதுக்கு தேக்கமில்லை பிடுங்க போகிறோம். தேக்கமில்லை இங்கே கிடைக்கிறபடியால் தேக்கம் பார்த்து நல்லா இல்லையா பிடுங்கி பெரிய இலையா அடுப்போம். ஒன்று கொஞ்சம் பிஞ்சிருக்கு, நல்ல இல்லை. 2 3 நல்ல இல்லையா கொண்டு போய் இலையுள்ள சாப்பிட்டா நல்ல காற்று மடிக்குது. இன்றைக்கி வெயில் குறைவுன்னு சொல்ல இல்லாது, சரியான வெயிலாக நாங்கள் உள்ள நண்டபடியால், அதாவது முந்திரி மரத்துக்குள்ள நண்டபடியால் தெரியல. அதே ஒரு புகை மாதிரி கிடக்கிறபடியால் எங்களுக்கு வெயில் பெருசாக படவும் இல்லை,
வெளியில வெயிலும் தெரியல. நாய் வேற குலைக்குது. ரைட், இலைகள் புடுங்கியாச்சு. சரி சாப்பிட்றதா? டாய், நான் குட்டியில் கொண்டு வந்து நான் தான் கொடுத்தேன். இதில் குட்டியில் மாமாவுக்கு நான் தான் கொடுத்தேன். இப்போ எனக்கே குலைக்கிறேன். அவருக்கு இப்போ ஒரு குட்டி இதில் பிடுங்கியாச்சு. இனி இதில் வச்சு சோறை எடுத்து வேட்டைக்கறி என்ன காட்டுறச்சி தான் இல்லை. காட்டுறச்சி இப்போ சாப்பிடவும் இல்லாதானே. நாங்கள் கோழி இறைச்சியை காட்டுறச்சி அணைச்சி இலையில் போட்டு சாப்பிடுவோம். வாங்க அங்கே போய் பாடுறேன். முடிஞ்சா மாமா கறியும் எல்லாம் தாண்டலம் அடங்கிட்டு அதுக்கப்புறம் ரைட் எல்லாம் சரி. இன்னைக்கு போட்டு சாப்பிட போகிறோன்னு நீங்கள் சாப்பிட மாட்டீங்களே, நான் தானே சாப்பிடுவோன்னு. இல்லைன்னா சரி சொல்லிடணும். அது சரி. கடைசியாக இஞ்சி போட்டு வைக்கணும். சரிண்ணா, இஞ்சியா உள்ளிண்ணே? உள்ளி பெருஞ்சீரகம் இஞ்சி ஏலக்காய் வாசனை திரவியங்கள். கிசான் இது இருக்கா கழுவு இலையை கழுவிட்டு கரண்டி ரைட் போட்டு கொஞ்சம் கட்டிட்டோடனே மூக்கு அப்படியே உப்புண்டு வருது வாசம். சரியாம்மா? ஓ ரைட் ரைட். சாப்பிடுவோம். மாமா தான் சாப்பிடல, ஆனால் எங்களுக்கு ஒத்துழைப்பு சாப்பாடு போட்டு தர போகிறார். போடுங்க மாமா கூட ஐயால. பச்சரிசி சோறு கொஞ்சம் ஒன்று காணும் இந்த சோறு. இறைச்சி சாப்பிடலாம் தானே? சாப்பிடுவோம். பச்சரிசிக்கு நல்லா இருக்கணும் மாமா. சூப்பராக இருக்கும். பெரும்பெல்லாம் வருது. அது நாங்கள் அதிர இடத்துல நாங்கள் வந்துருந்தா அதெல்லாம் வேறு தானே செய்யும். ரைட், சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆமாம், வேறு லெவல். நாக்கெல்லாம் இப்பயே வருது. வேட்டைக்கறி ஆவி பறக்குது. காணுமாமா? ரைட், கிசாந்துக்கும் பஜாஜ். சாப்பிடுவோம். சொல்லிவிடுடா. ரைட், இதில் ஓடும் குள்ளமும் நல்ல உரைக்கும்னு நினைக்கிறேன் நான். சரியான காரம். என் மாமா நிறைய தான் வட்டி போட்டவர். ரைட், சாப்பாடை போட்டாச்சு. இறைச்சி சோறு, பச்சரிசி சோறு சூப்பராக இருக்க போது. தேசி புளி கொஞ்சம் மாமா மேலால் கொஞ்சம் புளிஞ்சு விட்றார். ரைட், ஒரு இறைச்சி எடுத்து இறைச்சிலாம் சரியாக நல்லா வெந்துட்டு அவிஞ்சிட்டு எல்லாம் ஒன்று தானே. நல்லா இருக்குது. அதை போட்டு சோத்தோடு பிரட்டி சாப்பிட்டா தெரியும். சாப்பிடுங்க மக்களே. வேறு லெவல் மாமா. ஆமாம், சூப்பராக இருக்குது. எப்படியா இருக்குது? நல்லா இருக்கு. சாப்பிடுங்களா கடைக்கு? எங்க மாமா இப்படி வாழ்க்கையில் தான் ஃபஸ்ட் டைம் முதல் தரமாக இவ்வளோ ஒரு வெளியிடத்தில் வந்து வேறு இடங்களில் வேறு ஆக்களோட சாப்பிட்ருக்கோம். ஆனால் இப்படி மாமாவோட இப்படியான ஒரு இடத்துல அது வேட்டைக்கறி சும்மா ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்ருக்கோம். தேங்காய் பால் போடுற இல்லைன்னா மாமா? தேங்காய் பால் இல்லை தானே? போடுறது இல்லைன்னா இப்போ போடுற இல்லை. அதான் உப்பு தண்ணி, உப்பும் தண்ணியும் கொஜ்ஜிக்காய்
நீங்களும் மணி சாப்பிட்டு பாருங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்காது. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். சில பேருக்கு பேர் வெளிநாட்டில் இருந்து பார்ப்பாங்க. சில பேருக்கு நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இப்படியான சந்தர்ப்பம் பெறாது. வேட்டக்கறி பங்கம் என்ன கொச்சிக்காய் அந்த வச்சுக்கிற கொச்சிக்காய் சாப்பிட்றியா உரைக்குதா? கொச்சிக்காய் ஒதுக்கி வச்சுக்கிறான். கொச்சிக்காய் உரைக்குதான். ஆனால் உரைப்பு கூட தான் நான் கொச்சிக்காய் நான் சாப்பிட்டேன். கொச்சிக்காயோட சாப்பிடக்கு தான் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குது. ஆனால் உரைப்பு சொல்ல இல்லாம கிடக்கு. காதுக்காலையும் மூக்காலையும் வருது. ஓமடா காதாலையும் மூக்காலையும் வருது. ஆனா சாப்பிட சொல்லுது. சாப்பாடு முடிஞ்சு சாப்பாடெல்லாம் காரமாக மனசுக்கு நிறைவா நல்ல ஒரு ஃபீல் குட்டாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. காரம் தான் மூக்கால படிஞ்சோண்டே இருக்குது. துறைச்சி காய்க்க வேண்டியாக கிடக்கு. நாங்கள் எந்த அளவுக்கு சாப்பிட்டுட்டோம்டா உங்களுக்கே காட்டுறோம் பாருங்கள். சட்டைக்குள்ளே ஒன்றுமே இல்லை, சோறும் இல்லை, கரையும் இல்லை. அந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். கரைக்க சட்டிக்கா ஒன்றுமே இல்லை. நாய்க்குட்டிக்கு 2 பீஸ் இருக்குது. எலும்புகளும் கிடக்கு தான். சட்டிக்கா முடிஞ்சு சோறும் முடிஞ்சு தளத்துக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ எங்கெங்கே இருந்துன்னு பார்க்குறீங்கன்ற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு இப்படியான வீடியோக்கள் பிடிக்கும்டா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தார ஆதரவு அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு வந்துகொண்டே இருக்கும். மாமா உறங்கிட்டார். மாமா வட்டி எப்படி இருந்த மாமா? அந்த மாதிரி இன்றைக்கி எங்களுக்கு சமைச்சு தந்த பற்றி என்ன நினைக்கிறீங்க? சூப்பர். இன்னும் அடுத்த வீடியோவில் வருவீங்களே? கண்டிப்பா ஜீன்ஸோட வருவேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் முல்லை சரண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தர மறந்து விடாதீர்கள். லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் தரும் ஆதரவு என்னை அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். எனது சேனலுக்கு வந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். மீண்டும் ஒரு தரமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.